மன்னிப்பு எனும் மாபெரும் கொடை. யூதர்களை ஜெர்மானியர் லட்சக்கணக்கில் சிறைப்படுத்தி கொன்ற போது அவர்களுக்கு தம் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்ததற்காக கோரி பிரவுனும் அவரது சகோதரியும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் அவரின் சகோதரி சிறையிலேயே இருந்தார். கோரி பிரவுன் விடுதலை பெற்ற போது ஜெர்மானியரை மன்னிப்பது பற்றி பல ஊர்களுக்கும் சென்று உரை நிகழ்த்தி வந்தார். அவர் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் உரை நிகழ்த்தி முடிந்ததும் ஒருவர் அவருக்கு கைகுலுக்கி பாராட்டு தெரிவித்தார். அவர் கோரி பிரவுன் சிறையில் இருந்தபோது அவருக்கு சிறை காவலராக இருந்தவர். கை கொடுத்த கோரி அவரை இனம் கண்டு கொண்ட போது அவர் உடல் நடுங்கியது, வெறுப்பு உணர்ச்சி பொங்கியது. கையை உடனே திருப்பி எடுக்க நினைத்தார். மன்னிப்பு வழங்குவது பற்றி உரை நிகழ்த்தினாலும் மன்னிப்பது அவ்வளவு எளிதாக தெரியவில்லை என்று தனது உணர்வுகளை பகிர்ந்துள்ளார். ஒரு முறை, நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க நாம் மிகவும் சிரமப்படுகிறோம். நம் மீது பொய் குற்றங்களை சுமத்தி காட்டி கொடுப்பவர்களை, துயரங்களை ஏற்படுத்துபவர்களை மன்னிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதிலிருந்து எப்படி மீள்வது என்று நமக்கு தெரிவதில்லை. இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு சமாளிக்கிறோம்? ஒருவரை மன்னிக்க தயங்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நெஞ்சை நிரப்பும் உணர்வுகளை நாம் எவ்வாறு நீக்க முயல்கிறோம் என்று சிந்திப்போம். இயேசு நமக்கு கூறும் வார்த்தைகளை நமது சிந்தனைக்கு ஒளியூட்டும் விளக்குகளாக கருதுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்ற இறைவார்த்தைகளை நினைவில் கொள்வோம். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு ஒரு இறைவேண்டல் கற்றுத்தந்தார். அது இறைவனையும் மனிதரையும் உறவால் இணைக்கின்ற பாலம். எனவே பிறரை மன்னிக்கும் தாராள உள்ளம் வேண்டி இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்தை அன்றாடம் ஜெபிப்போம்.